அப்பா என்னதான் யோசிச்சாலும் ஒரே நெகட்டிவ் திங்கிங்காகவே இருக்கே. எப்போவுமே ஒரு மாதிரி சேடாகவே ஃபீல் ஆகுது. ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் தோணுது? எனக்கு மட்டும் தான் தோணுதா, இல்லை உங்களுக்கும் அப்படிவா? அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். வெல்கம் சித்தா மெஜிஷியன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே ஓவர் திங்கிங்காக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப்பே இல்லை, ஒரு மாதிரி சேடாக ஃபீல் ஆகுது அப்படின்றத எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கிறது, அவாய்ட் ஓவர் திங்கிங். ஃபஸ்ட்டு நம்ம ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணணும். அவன் நல்லா இருக்கான், நம்ம நல்லா இல்லை, அவனுக்கு எல்லாமே கிடைக்குது, நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இப்படின்ற எண்ணத்தை விடுங்க. நமக்கும் ஒரு நாள் எல்லாம் நல்லதாக நடக்கும். ஓகே, அதை நம்பி நாளையே கொண்டிருப்போங்க. நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அந்த மாதிரி. அப்புறம் உங்களை ஒரு நெகட்டிவாக ட்ரீட் பண்ணுறாங்கல்ல, அந்த பர்சனே அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்க உங்களை நெகட்டிவாக ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒன்றே ஒரு நெகட்டிவ் ட்ராத் வந்துடும். ஒரு வேளை நம்ம தான், நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம வேஸ்ட்டு அப்படின்ற எண்ணம் வரும். ஸோ அதனால் அவங்களே அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல ஒரு ஹாப்பி மூட் வேணும்னா நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். தூங்காமல் இருந்தாலே நீங்கள் நாள் ஃபுல்லாக சோகமாக தான் இருக்கும். சாப்பிடாமல் இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கரெக்டாக பண்ணோன்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஸோ நல்லா சாப்பிடுங்க, சோறு தான் முக்கியம். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஒர்க்கை பண்ணுறோன்னா அதை கரெக்டாக பண்ணணும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட்டு உங்களுக்கே வச்சுக்கிறீங்கன்னா, அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிறது தானே. அதில் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நம்ம இதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வரும். ஸோ நமக்கு நிறையா பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நம்மளால் நிறையா படிக்க முடியும், ஒரு பாசிட்டிவ் மோட்டிவ் இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணும், இதுக்குள்ளே இதை முடிக்கணும், நம்ம லைஃப் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கிராஜுவலாக ப்ராக்டிஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நிறைய விஷயம் இருக்குது படிக்கிறதுக்கு, சரி நம்ம இதை படிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரணும். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க நிறைய மார்க் எடுத்துட்டாங்க, நம்ம ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கோமே, ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. நம்ம எழுதியிருக்கோம் மார்க் போடல அப்படிலாம் யோசிப்போம். பட் அவங்க எழுதுனதுக்கு அவங்களுக்கு மார்க் கிடச்சிச்சு, நம்ம எழுதுனதுக்கு மார்க் கிடைக்கல, நெக்ஸ்ட் டைம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு விட்டுட்டு போயிட்டே இருங்க. இது என்ன யூனிவர்சிட்டியா அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு ஒன்று யூனிவர்சிட்டியில் போடுவான். அப்படி இல்லைனாலும் உன்னோட திறமை உனக்கு தெரியும்ல, ஏன் மற்றவங்க உன்னை ஃபைன் பண்ணணும்னு நீ நினைக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை கைஸ். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.